ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். யாரெல்லாம் ஆட்டோமேட்டிக் கார் வச்சுருக்கீங்களோ, ஆட்டோமேட்டிக் காரில் மேனுவல் கியரும் அண்ட் ப்ளஸர் மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த கார் வச்சுருக்கீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் என்னென்னா, உங்கள் காரில் மைலேஜ் 20 கிலோமீட்டருக்கு மேலே கொடுக்கும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே உலகத்தில் எந்த ஒரு ட்ரைனரும் யாருமே சொல்லாத விஷயம். கண்டிப்பாக இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எதிர்க்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பள்ளம் மேடாக இருக்குதுங்க. நான் வந்து டிரைவ் கியரில் போயிட்டே இருக்கிறேன். இந்த போயிட்டே இருக்கும்போது பள்ளமேடு பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னா, அழகாக நான் வந்து நியூட்ரல் பண்ணிக்கிறேன். நியூட்ரல் பண்ணிவிட்டு இந்த பள்ளமேட்டை கிராஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பள்ளமேடை கிராஸ் பண்ண பிறகு மறுபடியும் என்ன பண்ணலாம், அழகாக டிரைவ் கியர் போட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து நீங்கள் சிட்டியில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எந்த காரணத்துக்கும் ஹைவேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த பள்ளமேடு இருந்தாலும் நீங்கள் நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டேமேஜ் ஆகுது. பொதுவாக ஆட்டோமேட்டிக் கார் பார்த்தீங்கன்னா லைஃப் ரொம்ப கம்மியாக வரும். ஒரு 30-40 கிலோமீட்டர்லேயே மைலேஜ் குறைய ஆரம்பிச்சிடும். பட் இந்த மெத்தட் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் வரைக்கும் மைலேஜ் குறையாது, நல்லா வண்டி ஓடும். ஸோ இப்போ பாருங்கள், அகெயின் நான் ஒரு பள்ளமேடுக்கு ஒரு ஜங்ஷன் பார்த்துட்டேன், நியூட்ரல் பண்ணிவிட்டேன். ஸ்டில் அந்த கார் போயிட்டே இருக்கும், ரொம்ப அருமையாக போகும். இப்போ சைக்கிள் மிதிச்சு விட்டால் போயிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போது அந்த ஜங்ஷன் பார்த்துட்டேன், அங்கே நல்ல பள்ளமேடு இருக்குது, ஒரு ஜங்ஷன் கூட. ஸோ நியூட்ரல் பண்ணிவிட்டேன். இந்த கார் பாருங்கள், எம்டியாக வித்தவுட் ஆக்சிலேட்டர், வித்தவுட் டிரைவ் கியர் லிங்கில் இந்த கார் போயிட்டே இருக்குது. அழகாக இந்த பள்ளமேட்டை கிராஸ் பண்ண பிறகு நீங்கள் பொறுமையாக நீங்கள் டிரைவ் கியர் போட்டுட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து சிக்னலில் எங்கன்னா ரோட்டில் போகிறீங்க, சிக்னலில் நிற்கிறீங்க, ரொம்ப தூரம் சிக்னல் பார்த்துட்டீங்க, அப்போ அழகாக நியூட்ரல் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ வித்தவுட் ஆக்சிலேட்டர், வித்தவுட் லிங்க், அதாவது டிரைவ் கியர் லிங்க் இல்லாமல் இந்த காரை ஓட்டலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் நம்ம கார் டேமேஜ் ஆகும்னு யோசிக்க வேணாங்க. ஏன்னா இந்த கார் மேனுவல் கியர் சிஸ்டம் இருக்கிறதுனால நீங்கள் மேனுவலாக 2வது கியரு 3வது கியரு அந்த நம்ம ஆட்டோமேட்டிக்லேயே போடுறதுனால இந்த மெத்தட் கண்டிப்பாக வந்து உங்கள் கார் டேமேஜ் பண்ணாது. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு ரன்னிங்கில் போயின்ட்டுருக்கேன். ஒரு 1 கிலோமீட்டரில் எனக்கு ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு சிக்னல் இருக்குது எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நியூட்ரல் பண்ணிட்டேன். 45 கிலோமீட்டர் நியூட்ரல் பண்ணேன். இப்போ 33 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயின்ட்டுருக்கு. இப்போ வந்து பாருங்கள், வித்தவுட் ஆக்சிலேட்டர், வித்தவுட் டிரைவ் கியர் லிங்கில் இந்த கார் ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டே இருக்குங்க. அழகாக போகும். சிக்னல் பார்த்துட்டேன், சிக்னல் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. ஸோ லைட்டாக பிரேக் அடிக்கிறேன். இன்னும் கூட நியூட்ரலில் தான் இருக்குது. இப்போ ரோடு கிளியர் ஆகிடுச்சு. நான் டிரைவ் கியர் போடுறேன், அகெயின் நான் மூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓட்டு நல்ல மைலேஜ் வருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.